மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நண்பா ப்ளீஸ், எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ நண்பா ப்ளீஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நண்பன் பேஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 3வது முறையாக பெரம்பூரில் போயிட்டு இந்த அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணார். அதாவது நாமினேஷன் பத்திரம், பிராமண பத்திரம், இல்லை வேட்பு மனு, எப்படின்னா வச்சுக்கோங்களேன். 3வது முறை நேற்று வந்து தாக்கல் பண்ணார். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஏன் அது 3 முறை தாக்கல் பண்ணார் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஒருவேளை வேட்பு மனு வச்சு தளபதியோடைய எலெக்ஷனை வந்து நிராகரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்பு மனு வந்து தாக்கல் பண்ணார்ல, இதை பற்றி மஞ்சப்பொடி மாமா பையன் ரொம்ப அசிங்கமாக சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கான். அந்த நாய்க்கு கொஞ்சம் அப்படியே பதிலடி இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஏன் அவர் வந்து 3 வாட்டி பெரம்பூரில் போய் தாக்கல் பண்ணார் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வேட்பு மனு அப்படின்ற அந்த தாக்கல் பண்ணுற முறை அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, அது என்னன்னு முதல்ல விவரிச்சுறேன். வேட்பு மனு வந்து தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி, இன்றைக்கி தான் கடைசி நாள், அதை நேற்று தான் கடைசி நாள். இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேட்பு மனு சரியில்லை அப்படின்னா, நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த வேட்பு மனு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம கட்டின டெபாசிட் போயிடும். ஸோ வேட்பு மனு ஒன்ஸ் நிராகரிக்கப்பட்டால் அந்த கேண்டிடேட் எலெக்ஷனில் நிற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிற்க முடியாது அப்படின்றதான் உண்மை. அப்போ இந்த வேட்பு மனுவை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் 3 முறை போய் இந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்போ இதை வச்சு நிராகரிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஏன் 3 வாட்டி பண்ணார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தளபதி பார்த்தீங்கன்னா வேட்பு மனு வந்து பெரம்பூரில் தான் வந்து தாக்கல் பண்ணார். அப்படி தாக்கல் பண்ணும்போது தான் மேலே எந்த ஒரு குற்ற வழக்கும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சியில் வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது 2 வழக்குகள் இருப்பதாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர் மேலே 2 கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அப்போ திருச்சியில் அவர் என்ன 2 கேஸ் பதிவு பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, 2025 மதுரை மாநாடு நடந்துச்சுல, அதில் வந்து பசங்களை வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த கேஸ் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி நாம் பெரம்பூர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வரும்போது அங்கே நிறைய கூட்டங்கள்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, பறக்கும் படையை சேர்ந்த நபர் வந்து இந்த மாதிரி கூட்டத்தை விதிமீறி நடத்திட்டாங்க, அளவுக்கு அதிகமான மக்களை சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்களா. அப்போ இது 2ஐயும் வந்து என்ன பண்ணார், மார்ச் 2ஆம் தேதி திருச்சியில் அஃபிடவிட் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணியிருந்தார். அது மட்டுமே இல்லாமல் 2 வேட்புமனு தாக்கல் இருக்குல்ல, சென்னையில் பண்ணதுக்கும் திருச்சியில் பண்ணதுக்கும் வயசுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ இந்த வழக்குகள் ஃபில்அப் பண்ணதுலேயும் வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா சென்னையில் பண்ணும்போது அதில் வழக்கு இல்லை, திருச்சியில் பண்ணும்போது வழக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ ஆர்வம் அவர் என்ன பண்ணார், செக் பண்ணிவிட்டு அதில் வந்து திருத்தம் வந்து கேட்டு திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த திருத்தங்கள் எல்லாம் ரெடி பண்ணி 2வது வாட்டி திருப்பி வந்து பெரம்பூரில் விஜய் அவர்கள் தாக்கல் பண்ணிருந்தார். சரி, அதுதான் திருத்தி கொடுத்துட்டாரு. அப்புறம் எதுக்கு 3வது வாட்டி கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிராமண பத்திரத்தையும் அதுக்கப்புறம் 2வது கொடுத்த பிராமண பத்திரத்தையும் இருந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி எப்படி ரிட்டர்ன் ஆஃபீஸர் கேட்டாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு தேவை அந்த டேட்டாஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு தளபதி கொண்டு போயிட்டு 3வது முறை சப்மிட் பண்ணார். ஸோ இதனால தான் 3 முறை வந்து பெரம்பூரில் வந்து தளபதி இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணார். ஓகே, இப்போ இந்த 3 முறை நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நாமினேஷனை திருப்பியும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நேற்றோட லாஸ்ட் டேட்டு, இதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ விஜய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்கும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது.
இப்போ ஒரு கேண்டிடேட்டை அவங்க வந்து இப்போ நேற்று தான் லாஸ்ட் டேட்னு வச்சுக்கோங்க, 7ஆம் தேதி வந்து நாமினேஷனை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஐ திங்க் 9ஆம் தேதியோட நாமினேஷன் க்ளோஸ் ஆகுது. அப்போ இவங்க ஒருவேளை விஜய் அவர்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து இந்தாங்க இதில் மிஸ்டேக் இருக்குது அதனால் தூக்கி போடுறேன் அப்படிலாம் முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு கேமரா இன் ப்ரொசீடிங்கில் வச்சு பப்ளிக் கேதரிங்கோட அவங்க கூட சில ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து அதை முடிவு பண்ணி தான் டிக்ளேர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை நாங்கள் திருத்தி தர சொல்லி இவர் வந்து மறைச்சிட்டாரு, அதனால நாங்கள் வந்து இவரை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வித் ப்ரூஃபோடு அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து அதை ரிட்டர்னில் எழுதி இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு கொடுக்கணும். 2 இது 2 அவங்க செய்யணும். இது 2 அவங்க செய்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸில் இப்போ இந்த எலெக்ஷனில் நிற்க முடியும்னா நிற்க முடியாது, ஒரு வேளை அப்படி தூக்கிட்டாங்கன்னா. ஆனால் இந்த கேஸை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டில் போட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் தப்பு பண்ணலை, அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வாதாடி கேஸை வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் அந்த தொகுதியில் செல்லாமல் போயிடும். ஒன்று அப்படி இல்லைன்னா அந்த தொகுதி இல்லை, இந்த ஒட்டுமொத்த தமிழக எலெக்ஷனே செல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது இந்த ஒரு கேண்டிடேட்டை கேன்சல் பண்ணுறது மூலிமா. அதனால தான் இந்த கேண்டிடேட்ஸை அவங்கள திருத்தி அந்த அஃபிடேவிட்டை ரிட்டர்ன் வாங்கிப்பாங்களே ஒழிய முடிஞ்ச அளவுக்கு நிராகரிக்க மாட்டாங்க. அதில் மேஜராக ஏதாவது ஒரு ரிஸ்க்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, கம்பல்சரி இதை மறைச்சிட்டாங்கன்ற ப்ரூஃப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால அதை வந்து வித் ரீசனோட நிராகரிக்க முடியும் ஒழிய அப்படிலாம் தூக்கி போட்டு சார் நீங்கள் இந்த இதில் உங்கள் வயசு தப்பாக இருக்குது, உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்குது, நீங்கள் இந்த கார்டு அட்டாச் பண்ணலாம் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் இவ்வளோ இத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து அஃபிடேவிட் வந்து தாக்கல் பண்ணுது. அதை செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்ல வேண்டியது அவங்க வேலை, அதை சொன்னதுக்கப்புறம் திருத்தி கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து அதில் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம், அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் இந்தந்த இது மிஸ்ஸாக இருக்குது, அப்போ இதெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும்னு இதெல்லாம் கொடுத்து அப்போயே அவங்க செக் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. விச் மீன்ஸ் 2வது வாட்டி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி அதில் திருப்பி அவங்க திருத்தம் சொன்னாங்க அப்படின்னா அது அவங்க மேலே தப்பாயிரும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே ஏன் இதெல்லாம் சொல்லலைன்ற மாதிரி வந்துடும், டேட்டும் கிடையாதுன்னும் போது இதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதனால தான் 3 வாட்டி அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ பெரம்பூர் தொகுதியும் சேஃபு, திருச்சி தொகுதியும் சேஃபு, 2 தொகுதியிலையும் தலைவர் நிற்க போகிறதுல மாட்டுக்கிறது கிடையாது. திருச்சி கிழக்குல வழக்கு இருக்கு. ஏன்னா வரும்போது 3 கொலையை பண்ணிட்டு வந்தியா? பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுறப்பா, இல்ல கஞ்சா கிஞ்சா கடத்தி வித்துட்டியா, இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. இதுல அவன் என்ன சொல்றான், இந்த 2 நாளைக்குள்ள அப்படி என்னப்பா கேஸ் வாங்கிட்டீங்க, என்ன போக்சோ கேஸா இல்ல வந்து கஞ்சாவா மித்தா, என்ன கடத்துனீங்க, என்ன கேஸு? அதாவது ஒரு தலைவரை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத நமக்கு புரியுது. ஆனால் அதுக்குன்னு ஒரு தராதரம் வேணும், புரியுதுங்களா? அந்த தராதரம் வேணும். இங்கே முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்க அண்ணன் சீமான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பற்றி இவன் முதல்ல யோசிக்கணும். இங்கே உண்மையாலுமே பொம்பளை கேஸ் வாங்கினது யாருன்னா சீமான் தான். பொம்பளை கேஸ் வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வடபழனி போகும்போது என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அவங்க தொண்டர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அசல் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி பரதேசினா அது சீமான். அவன் வந்து பொம்பளை கேஸ் வாங்கியிருக்கான், அதுக்கு 1008 ப்ரூஃப் இருக்குது. அந்த பொம்பளை கேஸுக்கு நீ மாமா வேலை பார்த்துருக்கேன்னு நீனே சொல்லியிருக்கடா. நீ மாமா வேலை பார்த்து தான் வந்து விஜயலட்சுமிகிட்ட நீ பேசி தான் பேச்சுவார்த்தை சுமூகம் பண்ண, அப்புறம் மாமா வேலை நீ பார்த்துருக்க, அதனால தான் உனக்கு மாமா பையன்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பையன் தான் நீயும் உங்கள் அண்ணனும். அதனால் பொம்பளை கேஸ் வாங்குற பழக்கம் எங்களுக்கு இல்லை, உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போக்சோ வழக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீ தான் சரியான ஆள். அதனால தான் உனக்கு மஞ்சப்பொடினே பேர் வச்சுருக்காங்க. ஏன் மஞ்சப்பொடின்னு பேர் வச்சுருக்காங்க? நீ ஒருத்தன் ஃபோனில் பேசும்போது இன்னொருத்தனுடைய தங்கச்சியை பற்றி அவ்வளோ அசிங்கமாக என்னென்ன மாதிரி பேசுன அப்படின்றது தெரியும். இல்லை அவனை திட்டுன்ற பேரில் அவன் தங்கச்சியை நீ எப்படிலாம் பேசுனேன்றது தான் இந்த மஞ்சப்பொடின்ற மேட்டரே வந்துச்சு. இந்த மஞ்சப்பொடி எங்கே போட சொன்னேன், என்ன பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் தெரியும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு கேவலமாக பெண்களை பேசக்கூடிய ஒரு ஈனப்பிறவி நீ அப்படின்றது எங்களுக்கு தெரியும். உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு என்ன தெரியல, மானம் இல்லை, சூடு சொர்ணம் வெக்கம் மானம் இதெல்லாம் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தெரியுறாங்க. ஏன்னா நாளைக்கு நீ அவன் வீட்டு பொண்ணை நீ ஆட்டையை போடுவேன்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு புரியல, நீயா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், உன் கூட வரக்கூடிய பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் ஆட்டையை போடலாம். அதில் ஆட்டையை போட்டிருக்கீங்க, அது என்ன ஆட்டையை போடலாம்? முத்துக்குமார் பொண்டாட்டி ஆட்டையை போட்ட வந்தான் நீனு. முத்துக்குமார் பொண்டாட்டி ஆட்டையை போடுறான், அது அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறது, பொம்பளை கேஸ் வாங்குறது, அப்புறம் இந்த மாதிரி போக்சோ கேஸ் வாங்குறது, அப்புறம் கஞ்சா குடிக்கி
யார் நீ உங்கள் அண்ணெல்லாம் கஞ்சா குடிக்கி நீங்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு எப்படி கிடந்தீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோலாம் வைரல் ஆகிருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே தகுதியானவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள். அதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. அந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு நீங்கள் வெக்கமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னும் போது தான் எங்களுக்கு உங்களை பார்த்து கோவம்லாம் வரல, உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா உங்களை விட கேவலமாக இருக்காங்க உங்கள் பின்னாடி வரவங்க. அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா நீ இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு ப்ரூஃபோடு எடுத்து எல்லாரும் காட்டும் போது அதையும் வந்து கண்டுக்காமல் இல்லை நாம் தமிழர் இவங்க தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தருதலைங்க மாதிரி உங்கள் முன்னாடி சுற்றுறாங்கல்ல, அவங்க மேலே தான் நமக்கு கோவம். ஏன்னா நீங்கள் ஈனப்பிறவிகள், நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, பணத்துக்காக இதை தான் செய்வீங்க, பணத்துக்காக நீ உன் பொண்டாட்டியை கூட கூட்டி கொடுத்து கூட நீ செய்வ அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிறவி தான் நீ. என்ன மக்களே பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஈனப்பயலுக தான் வந்து இத்தனை வருஷமாக தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்க தான் தமிழர்களை காப்பாற்ற வந்த என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் செந்தமிழன்னு சொல்லுவாங்க. செந்தமிழன்லாம் நீ, எனக்கு வாயில் அசிங்கமாக வருது. ஓகே கைஸ், see you on another video. Love you all, take care. Bye bye.